வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சசிகுமார். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மருத்துவ கலந்தாய்வுக்காக போலியான நீட் தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்ட விவகாரம். தலைமறைவான ராமநாதபுரம் மாணவி பெங்களூருவில் கைது. மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். பொதிகை தொலைக்காட்சியில் சமஸ்கிருத செய்தி ஒளிபரப்புக்கு தடை விதிக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு. பத்ம விபூஷன் விருதை திருப்பி அளிக்க உள்ளதாக வெளியான தகவலில் உண்மையில்லை. இசையமைப்பாளர் இளையராஜா மறுப்பு. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் திறப்பு. தூத்துக்குடியில் மழைநீர் தேங்கிய பள்ளிகளை தாமதமாக திறக்க முடிவு. கனமழையால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கண்ணீருடன் கோரிக்கை. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரம் தொடக்கம். தொகுதி மாறி போட்டியிடப் போவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. நாட்டில் எங்கு போராட்டங்கள் நடைபெற்றாலும் மத்திய பாஜக அரசு முடக்க பார்க்கிறது. சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் குற்றச்சாட்டு. மருத்துவ கலந்தாய்வுக்காக போலியான நீட் தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்ட விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி பெங்களூருவில் கைது செய்யப்பட்டார். சென்னையில் கடந்த மாதம் நடைபெற்ற மருத்துவ கலந்தாய்வில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த பல் மருத்துவர் பாலச்சந்திரன் என்பவரின் மகள் கலந்து கொண்டார். அந்த மாணவி நீட் தேர்வு மதிப்பெண் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட போது அது போலியான சான்றிதழ் என கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மோசடி அம்பலமானதும் தந்தையும் மகளும் தலைமறைவாகிவிட்டனர். இதனையடுத்து மாணவியின் தந்தை டாக்டர் பாலச்சந்திரன் கடந்த 1ஆம் தேதி சென்னையில் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாகிவிட்ட மாணவியை தனிப்படை போலீசார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கேரளாவிலும் தேடி வந்தனர். இந்நிலையில் பெங்களூருவில் மாணவி பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் இன்று அவரை கைது செய்தனர். பொதிகை தொலைக்காட்சியில் சமஸ்கிருத செய்தி ஒளிபரப்புக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்துள்ளது. பொதிகை தொலைக்காட்சியில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தினமும் 15 நிமிடங்கள் சமஸ்கிருத செய்தி அறிக்கை ஒளிபரப்பப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். தமிழகத்தில் 15 நிமிட சமஸ்கிருத செய்தி அறிக்கையை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தியுள்ளது ஏற்கத்தக்கதல்ல என்றும் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் அவரது மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி எம் சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுதாரருக்கு தேவையில்லை எனில் தொலைக்காட்சியை அணைத்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது வேறு சேனலை மாற்றிக்கொள்ளலாம் என கண்டனம் தெரிவித்தனர். இதனை விட பல முக்கியமான பிரச்சினைகள் உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் தேவையெனில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்து மனுதாரர் நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் எனவும் கூறி வழக்கை முடித்து வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே விளை நிலங்களில் அமைக்கப்பட்ட உயர் மின் கோபுரங்களுக்கு பல மாதங்களாகியும் இழப்பீடு தொகை வழங்கப்படாததை கண்டித்து விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கட்டுமான பணிகள் 95% நிறைவடைந்த பின்னரும் இழப்பீடு வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பவர் கிட் நிறுவனம் மைவாடியிலிருந்து இடையர்பாளையம் போகிற வரைக்கும் லைனுங்க இது எங்கள் விளைநிலத்து வழியாக வருதுங்க. இப்போது இந்த விளைநிலத்து வழியாக வர்றப்போ எங்கள் பயிரெல்லாம் நிறைய சேதப்படுத்துகிறாங்க. அதுக்கான இழப்பீடு வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்க கொடுத்துட்டு வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அதை தடுத்து நிறுத்தி வச்சுருந்தோம், ஒரு 2 மாதமாக தடுத்து நிறுத்தி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்டிஓ வந்து எங்களை மீட்டிங் கூப்பிட்டுருந்தாருங்க. ஆர்டிஓ என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்கெல்லாம் பயிர் இழப்பீடு கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் வேலையை தடுத்து நிறுத்த வேண்டாம், அதுக்கு உத்தரவாதம் நான் பொறுப்பு, உங்களுக்கு பணம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. 95% வேலை முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு 5% வேலை மட்டும் பெண்டிங் இருக்கு. கடைசி கட்ட பணி முடிக்கிறதுக்காக வண்டிகள்லாம் கொண்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க இந்த நியாயமான கோரிக்கையை ஏத்துங்க. இழப்பீடு வழங்குறதுக்கு பவர் கிரிட் நிறுவனம் முன்வரணும். அப்படி முன்வராத பட்சத்தில் இழப்பீடு வழங்குற வரைக்கும் நாங்கள் இங்கேயே தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நாங்கள் வேலையை கம்ப்ளீட் பண்ண மாட்டோம், உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. தென்னை மரம் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. 20 வருஷம் ஆன தென்னை மரத்தையெல்லாம் வெட்டிட்டு போயிட்டாங்க. 4 மாதம் ஆகுது. அதுக்கான காப்பி எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவ்வளவு சேதம் பண்ணியிருக்கோன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் பணம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க கொடுத்த இது டாக்குமெண்ட் எல்லாத்துக்கும் அவங்க பணம் கொடுத்தாதான் நாங்கள் கலைஞ்சு போவோங்க. அது வரைக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் நாங்கள் இங்கே தான் காத்திருப்பு போராட்டம் தொடருங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க அவங்களுக்கு வந்து தகுந்த அரசு நியமிக்கப்பட்ட அந்த பயிர் இழப்பீடை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. முக்காவாசி வேலையை முடிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் வந்து எங்களுக்கு வந்து பயிர் இழப்பீடே கொடுக்கல. இந்த பயிர் இழப்பீடு கொடுக்கற வரைக்கும் நாங்க வந்து இங்கிருந்து போக மாட்டோம். காணும் பொங்கலன்று மக்கள் கூடுவதை தவிர்க்கும் வகையில் மூடப்பட்ட மெரினா கடற்கரை 3 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் பொதுமக்கள் வருகைக்காக திறக்கப்பட்டது. உறவினர்கள் நண்பர்களுடன் மீண்டும் கடற்கரைக்கு சென்றது மகிழ்ச்சியாக இருப்பதாக பொதுமக்கள் கூறினர். தமிழர் திருநாள் இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகையில் மிக முக்கிய பண்டிகை இருக்கக்கூடிய காணும் பொங்கலில் மெரினா கடற்கரையில் குடும்பமாக நண்பர்களோடு நாங்கள் இங்கே வந்து சுற்றி தீர்ந்த தருணம் இது. இந்த வருஷம் ரொம்ப நாங்கள் அதை மிஸ் பண்ணோம். இப்போ 3 நாள் கழிச்சு இந்த பீச்சை தொடர்ந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொங்கலுக்கு வெளியே வரணும்னு நினச்சா இங்கே இப்போ காணும் பொங்கலுக்கெல்லாம் பீச் எல்லாம் ரொம்ப பிளாக் பண்ணியிருந்தேன், வெளியில் எதுவும் சுற்ற முடியல. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி எனக்கு கேள்விப்பட்டிருக்கு. அதனால ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக கிளம்புறேன். வருஷம் எப்போயுமே பசங்களோட ஜாலியாக இருக்க வருவோம். இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து லாக்டவுனால் லாக் பண்ணிட்டாங்க, அதனால் வர முடியல. இன்றைக்கி ஓப்பன் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. காலையிலேருந்து வந்து பிள்ளைங்க நல்லா ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பத்ம விபூஷன் விருதை திருப்பி அளிக்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இசையமைப்பாளர் தீனா, பிரசாத் ஸ்டுடியோவில் இசையமைப்பாளர் இளையராஜா அவமானப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் இளையராஜா தனக்கு வழங்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை மத்திய அரசுக்கே திருப்பி அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ள இசையமைப்பாளர் இளையராஜா, தனிப்பட்ட நபரின் கருத்தை தான் கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளதாகவும் இந்த செய்தி முற்றிலும் தவறானது எனவும் தெரிவித்துள்ளார். பேரன்புக்குரியவர்களே, நான் சொல்லாத ஒரு கருத்தை, ஒரு தனிப்பட்ட நபரினுடைய கருத்தை நான் சொன்னதாக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது முற்றிலும் தவறு என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அப்படி ஒரு கருத்தை நான் வெளியிடவே இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் தீனா வெளியிட்டுள்ள பதிவில், இளையராஜாவின் பத்ம விருது குறித்துதான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இன்றைக்கு நடந்த மீட்டிங்கில் வந்து ஒரு தவறுதலான புரிதல் நடந்துள்ளது. அதாவது பிரசாத் ஸ்டுடியோ இந்த உயரிய விருதை வந்து அவமானப்படுத்தி தூக்கி கடனில் போட்டுட்ருக்காங்க என்ற ஒரு பதிவை தான் நான் பண்ணேன். அது எப்படி வந்திருக்குன்னா, இசைஞானி அவர்கள் அந்த விருதை திருப்பி தராங்க, மத்திய அரசு தரப்போகிறான்ற மாதிரி ஒரு பதிவு வந்துட்டுருக்கு. அது உண்மை அல்ல, அது தவறான செய்தி. நானும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு இப்படி வந்து வீசிய விருதை கொடுத்துருக்கலாமே வேணாம் சொல்லியிருப்பேனே தவிர இது அவர் கொடுக்க போகிறாருன்றதை நான் சொல்லலை. அதனால் இந்த பதிவை வந்து தப்பாக புரிஞ்சிருந்தால் இதை உடனே மாற்றி அமைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே நடைபெற்ற பொங்கல் திருநாள் மஞ்சு விரட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து வந்த காட்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. மாடுகள் முட்டி 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
இனி மேலும் சில செய்திகளை சுருக்கமாக காண்போம். நாட்டில் எங்கு போராட்டங்கள் நடைபெற்றாலும் மத்திய பாஜக அரசு அதனை முடக்க பார்ப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் போராடும் விவசாயிகள் குறித்து பாஜக தலைவர்கள் தொடர்ந்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா நடைபெறவிருப்பதை முன்னிட்டு டெல்லி ராஜ்பாத்தில் பாதுகாப்பு படையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மருத்துவமனை உதவியாளர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் அவர் இறக்கவில்லை என்றும் மாரடைப்பால் தான் உயிரிழந்தார் என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் விவசாயிகள் டிராக்டர் பேரணியை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை காவல்துறைதான் முடிவு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. விவசாயிகளின் டிராக்டர் பேரணிக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசை கலைக்க கோரி பாஜகவினர் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் அரசு பெரும்பான்மை இழந்துவிட்டதால் அரசை கலைக்க வேண்டும் என்றும் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வந்தால் அது செல்லுபடியாகாது என்றும் கூறி பாஜக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். டெல்லியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் 10 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கின. பள்ளிக்கு வந்த மாணாக்கர்களை ஆசிரியர்கள் மலர்களை தூவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். மராத்தி பேசும் மக்கள் வசிக்கும் கர்நாடக பகுதிகளை மகாராஷ்டிராவுடன் இணைப்போம் என முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே கூறியதற்கு கர்நாடக முதல்வர் திரு எடியூரப்பா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உத்தவ் தாக்கரேவின் பேச்சு இரு மாநிலங்களின் இணக்கமான சூழலை கெடுக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் மேலும் 551 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,31,323 உயர்ந்துள்ளது. இன்று கொரோனாவால் மேலும் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் ஒரே நாளில் 5005 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் 21 பேர் உயிரிழந்ததாகவும் அம்மாநில அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இன்று மட்டும் 4408 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா அணிவகுப்பில் ரஃபேல் போர் விமானம் பங்கேற்கும் என இந்திய விமானப்படை செய்தி தொடர்பாளர் திரு இந்திரானேல் நந்தி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். வெறுப்பு அரசியலை பரப்பி தேர்தலில் வெற்றி பெற நினைக்கும் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிடப் போவதாக அம்மாநில முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். முடிந்தால் பவானிபூர், நந்திகிராம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து 20,000க்கும் கீழ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 13,788 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் 145 பேர் உயிரிழந்ததாகவும் மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2 நாட்களாக புதிதாக உருமாறிய கொரோனா பாதிப்பு ஏற்படவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 116ஆக நீடிக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் சூரத் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசை கலைக்க கோரி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று தொடங்கியது. மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜி, புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் சந்திரமதி, மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து அவை கூடியபோது காங்கிரஸ் அரசு பெரும்பான்மை இழந்துவிட்டதால் அரசை கலைக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வந்தால் அது செல்லுபடியாகாது என தெரிவித்து உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள் இன்று அவையை புறக்கணித்தனர். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கக் கோரிய தீர்மானத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் பேரவை உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பின் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் பேரவையில் தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்தார். அப்போது பேரவையில் 3 வேளாண் சட்ட நகல்களை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கிழித்தெறிந்தார். 3 விவசாய விரோத கருப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்திலே மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் முன்மொழிந்து அதையும் இன்று சட்டத்தை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் விவசாயிகளுடைய நண்பன் என்று சொல்லுகின்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதை புறக்கணித்திருக்கின்றன. இந்த விவசாய திட்டத்தை எதிர்த்து அங்கே டெல்லி ஹரியானா எல்லையில் 2 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு அதை பற்றி செவிசாய்க்கவில்லை. ஆகவே அந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு உதவாத அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த சட்டமன்றத்தில் அந்த விவசாய சட்டங்களை கிழித்தெறிந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளுக்கு சட்டப்பேரவையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் தருணத்தில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து காங்கிரஸ் அரசு தீர்மானம் நிறைவேற்றுவது அரசியல் நாடகம் என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான திரு என் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபையிலிருந்து மக்களுடைய குறையை கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டிய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ரோட்டு வாரத்தில் படுத்துட்டு இருக்காங்க. பல நாட்களாக சட்டசபை வளாகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. மக்களுடைய குறையை கேட்கல. சட்டசபை இருக்க வேண்டியவங்க சட்டசபை வெளியில் படுத்துட்டு இருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நாடகமா அப்படின்னு கூட சந்தேகிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. திடீர்னு அசம்பிளியை கூட்டுறாங்க, ஆனால் வெளியில் இருக்காங்க. இந்த நிலை தான் பாண்டிச்சேரி அரசியலில் இப்பொழுது ஆளுங்கட்சியினால் நடத்தப்படுகின்ற ஒரு நாடகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம். கொரோனா தடுப்பூசியை தாங்கள் முதலில் போட்டுக்கொண்டு மற்ற நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு நம்பிக்கை அளித்தது போல் பிரதமர் நரேந்திர மோடியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தடுப்பூசி போட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி திரு மாணிக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தடுப்பூசியால் எந்த பக்க விளைவும் இல்லாத நிலையில் அர்ப்பணித்தால்தான் மக்களுக்கு தடுப்பூசி மீதான பயம் போகும் எனவும் தெரிவித்தார். கேரள சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக யாரும் முன்னிறுத்தப்பட மாட்டார்கள் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதி எம்பியான திரு ராகுல் காந்தி மற்றும் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் இடையே நடைபெற்ற சந்திப்பில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலக்கோடு தாக்குதல் குறித்து ரிபப்ளிக் தொலைக்காட்சி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி முன்னதாகவே தெரிந்து கொண்டார் என எழுந்துள்ள புகார் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ராணுவ ரகசியங்கள் கசிந்தது எவ்வாறு என கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சிகள், அர்னாப் கோஸ்வாமிக்கு இந்த தகவல்களை கூறியவர்கள் வேறு யாருக்கும் இந்த தகவலை கூறியிருக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளன.
நெல்லை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக மானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் அழுகி சேதமடைந்துவிட்டன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து மழை பெஞ்சதுனால இந்த உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, அடுத்தாப்புல தோட்டக்கலை பயிர்களான அந்த காய்கறிகள் அனைத்துமே எல்லாமே அழுகி போய் உளுந்து நல்லா விளைஞ்சி கிடந்த உளுந்து அம்மட்டும் முளைச்சிட்டு காய்கறிகள் ஃபுல்லாகவே அந்த மழையில் அழுகிட்டு இதனால் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். எங்களுக்கு அடுத்த பயிர் வைக்கிறதுக்கும் வழி இல்லாமல் மீண்டும் நாங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகுது. இதனால் எங்களுக்கு அரசாங்கம் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா நஷ்டம் ஈடும். இந்த அழுகி போன செடிகளை அப்புறப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வேணும். இதுக்கெல்லாம் நாங்கள் அமௌண்ட் போட்டு நான் அடுத்த மாதத்துக்கு கடன் வாங்கி செய்யும்போது இதுக்கு முன்னால் வாங்கின கடன் நிலுவைத் தொகையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இப்படியே நிலுவைத்தொகை போய்கிட்டே இருக்கும்போது எங்கள் வாழ்வாதாரம் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படும். இதனால் உணவு பஞ்சம் தான் ஏற்படும் இல்லையா. நாங்கள் இன்னும் விவசாயத்தை நிப்பாட்டிட்டோம்னா மீண்டும் உணவு பஞ்சம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதனால் எங்களுக்கு வாங்கின கடன்களை தள்ளுபடி பண்ணிவிட்டு புதுசாக லோனு கொடுத்து மீண்டும் பயிர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. அழுகிய நெற்பயிர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். மழை நீரோடு கண்மாய் நீரும் வயல்களில் புகுந்ததால் பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்து வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். எங்களுடைய விவசாயம் பூரா கண்மாயினால நீர் பிடிப்புனால எங்களுடைய விவசாயம் மிளகா, நெல் எல்லாமே அழிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன செய்வோம்? இவ்வளவு தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு உரம் போட்டு எங்களுடைய உழைப்பை கொடுத்து எங்கள் உழைப்பை வீணாக்கிட்டாங்க. மழை பெஞ்சு தெத்தில் தண்ணி போய்கிட்டே இருந்துச்சுனாக்க எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எங்களுக்கு இயற்கையாக போடுற தெத்தை கட்டின தெத்தை அடைச்சிட்டாங்க. சுத்தமாக சாக்கு வச்சு அடைச்சதுனால எங்கள் ஊரு கண்டேறி தண்ணீர் பிடிச்சி எங்களுடைய விவசாயம் பூரா அழிஞ்சு போச்சு. சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்தில் 4000 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய தமிழ் புத்தக விற்பனை அரங்கம் வரும் 20ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக பபாசி தலைவர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட சென்னை புத்தக கண்காட்சி வரும் பிப்ரவரி இறுதியிலோ அல்லது மார்ச் முதல் வாரத்திலோ தொடங்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு வருகின்ற 20ஆம் தேதி புதன்கிழமை அன்று திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த விழாவிற்கு தமிழ்துறை அமைச்சர், தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் அவர்கள் தலைமையேற்க உள்ளார்கள். மற்றும் பதிப்பாளர்கள், பத்திரிகையாளர்கள், அறிஞர் பெருமக்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தூத்துக்குடியில் கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் 1,00,000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட கம்பு, சோளம், உளுந்து உள்ளிட்ட பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. சேதமடைந்த பயிர்கள் குறித்து உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளாத்திகுளம் தாலுகாவில் புதூர் யூனியன், விளாத்திகுளம், எட்டயபுரம் தாலுகா, கோவில்பட்டி தாலுகா, கயத்தார், ஓட்டப்படாரம், சிறுவைகுண்டம், சாத்தாங்குளம் அனைத்து தாலுகாலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 100% விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் தொடர் மழையால் அழிஞ்சு போச்சு. இந்த மழை மட்டும் பெய்யலைன்னா விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வருமானம் வந்திருக்கும். அதில் உற்பத்தி செலவு 30,000 போக 3-4 மாசமா உழைச்ச கூலி 20,000 கிடைச்சிருக்கும். இந்த மழையால் அது கம்ப்ளீட்டாக போச்சு. ஒரு பயிர் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியல. வெங்காயம், மல்லி, உளுந்து, பாசி, தோட்டக்கலையில் மிளகா, பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு எல்லாமே போயிடுச்சு. அனைத்து பயிர்களும் போயிடுச்சு. இந்த விவசாயிகள் பொங்கல் கொண்டாடலை இந்த வருஷம். ஏன்னா தண்ணீரில் மிதக்கு விவசாயிகளுடைய பொருள்கள் எல்லாம் விவசாய உர கண்ணீரில் தான் இருந்தாங்க. ஆனால் ஏக்கர் ஒன்றுக்கு உற்பத்தி செலவின் அடிப்படையில் 30,000 ரூபாய் வழங்கினால் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் விவசாயிகளின் முடிவு 2017 நடந்த முடிவாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் விவசாயிகள். எனக்கு 60 வயசு ஆக போகுது. 3 மாசம் விடாத மழை, தொடர்ந்து மழை, காட்டுக்கு களை எடுக்க போக முடியாத மழை.
அப்படி மழையாக பேஞ்சு அழிஞ்சு அந்த பொருள்கள்லாம் ஒன்றும் எந்த பொருளையும் போட்ட பொருள் நம்ம 10 படி மல்லி போட்டிருந்தோமா 10 படி மல்லி விதைச்சதை கூட எடுக்க முடியாது. அதே மாதிரி 4 மூடை வெங்காயம் வச்சுருந்தா 4 மூடை வெங்காயத்தை கூட எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு அது அழிஞ்சு சேதாரமாகி ரொம்ப மோசமான நிலைமை பெருச்சு. இதனால் அரசு எங்களுக்கு போதுமான நிவாரணம் கொடுக்கணும். வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களில் இருந்து நாளை விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸையொட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகியுள்ளதாகவும் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம், மயிலாடியில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகி இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.